வணக்கம்ங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மண் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது ஒரு விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக மண் இருக்குது. இந்த மண் எப்படி இருக்குது, அதோட வகைகள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மண் என்பது பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் தரவான பொருள். இது கனிம துகள்கள் மற்றும் கரிம பொருட்களால் ஆனது. இது பாறைகள் சிதைந்து உருவாவதோடு மட்டுமின்றி தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்களால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் பொதுவாக 5 வகை மண்ணை பிரிச்சுருக்காங்க. செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், சரளை மண் மற்றும் பாலைமண். இந்த செம்மண் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடுகள் ஆனது. இது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கரிசல் மண். இந்த மண் கரி, களிமண் மற்றும் மணல் ஆகியவற்றின் கலவையாகவும் சொல்கிறாங்க. இது பருத்தி விளைய ஏற்ற மண். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண். இது ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட படி வைக்கப்பட்ட மண். இது மிகவும் வளமான மற்றும் விவசாயத்துக்கு ஏற்ற மண் சொல்கிறாங்க. அடுத்து சரளை மண். சரளை மண் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மலைப்பகுதியில் காணப்படும். இது வந்து வடிகால் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வகை மண் பார்த்திங்கன்னா பாலைமண். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட மணல் போன்ற மண் வந்து உடையது. இது வந்து மண் என்பது தாவரங்கள் வளர்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் முக்கியமான ஒரு ஆதாரமாக உள்ளது. ஒவ்வொரு வகை மண்ணுக்கும் அதற்கேற்ற பயிர்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க விவசாயி. இப்போ மண்ணை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.